ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நான் இந்த வீடியோல சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, கேன்சர் பற்றிய ஒரு விழிப்புணர்வு. அதுக்காக தான் இந்த வீடியோ. மத்திய சுகாதாரத்துறை தமிழ்நாட்ல கடந்த 1 வருஷத்தில மட்டும் 1,00,000 பேருக்கு மேல கேன்சரால பாதிக்கப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1,00,000 பேர் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய கவுண்ட்டா உங்களுக்கு தெரியலன்னா, ஒரு சின்ன விஷயம். தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 8,00,00,000 பேர். 8,00,00,000 பேர்னா கிட்டத்தட்ட நீங்க டிவைட் பண்ணும்போது 800 பேருக்கு ஒருத்தர் கேன்சரால பாதிக்கப்பட்டுருக்காங்க. அதாவது ஒரு 4, 5 தெரு சேர்த்தா ஒரு 800 பேர் வந்துருவாங்க. அந்த 4, 5 தெருவுல ஒருத்தவங்க கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டுருக்காங்க. முன்னாடி சுகர் யாராவது ஒருத்தருக்கு இருந்துச்சு. இப்ப வீட்ல ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்லன்னா வீட்ல எல்லாருக்குமே இருக்கிறத எப்படி ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்கோமோ, அதே மாரி கேன்சர ஏத்துக்க ஆரம்பிச்சுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஆ இதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறத தாண்டி, ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமா கேன்சர் வருது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆ மார்பக புற்றுநோய், கர்ப்பவாய் புற்றுநோய் இந்த மாரி நெறைய விஷயங்கள சொல்றாங்க. அதுக்கான காரணம் அதிகப்படியான உடல் உழைப்பு இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அத தாண்டி அவங்க வெளியில வேலைக்கும் போக ஆரம்பிச்சிருக்காங்க. பெரும்பாலும் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒயிட் காலர் ஜாப் பண்ணும்போது, அவங்களுடைய உடல் உழைப்பு மென்டலா நிறைய ஒர்க் பண்ணாலும், உடல் ரீதியான உழைப்புகள் அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே வரதுனால, அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுபோக ஃபுட்லயும் சாப்பாடு பதப்படுத்தப்பட்ட நிறைய சாப்பாடு சாப்பிடுறது, அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் அந்த கலாச்சாரத்துக்கு மாறுனது. அதுக்கான ஒரு காரணமும், அதுக்கான லாஜிக்கலா ஒரு விஷயமும் பேசுவாங்க. அமெரிக்காலலாம் பீட்ஸா சாப்பிடலையா? பர்கர் சாப்பிடலையா? அவங்களுடைய ரெகுலரான உணவு அதுதானே அப்படின்னு. அந்த சீதோஷணத்துக்கு அவங்களுடைய ஜீன் அமைப்புகளுக்கு அது ஓகே. நம்ம அரிசியும், கஞ்சியும், களியும் சாப்பிட்டு பரம்பரை பரம்பரையா சாப்பிட்டு வந்தவங்க நாம. திடீர்னு வேறு ஒரு உணவு கலாச்சாரத்துக்கு மாறும்போது, நம்மளுடைய மனசும், நம்மளுடைய நாக்கும் வேணா மாறலாம். ஆனா, நம்மளுடைய உடம்பு மாறணும் இல்லையா? அது மாறுறது கிடையாது. ஜீரண கோளாறுகள் காரணமாவே வயிற்றில அதிகமான புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்புல அதிகப்படியான குளுக்கோஸ் ஏறதுனாலையும் இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கணக்கெடுத்ததன்படி தான் 1,00,000 பேர். கணக்கிலே இல்லாமல் எவ்வளோ பேர் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இது குறை சொல்வது மட்டும் இல்லாமல் வீட்டில் சாப்பாடு மீந்து போயிடுச்சு வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவங்க இந்த சாப்பாடுகள் கொஞ்சம் கெட்டுப்போனது இந்த மாதிரியான சாப்பாடுகளையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. எதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குல்ல அப்படின்னு நினச்சி எடுத்துக்கிறாங்க. ஆனால் அவங்க தங்களுடைய உடலுக்கு வேல்யூ கொடுக்கல பெண்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பொண்ணு ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். பட் அவங்க அதை முன்னெடுத்து செய்கிறாங்களா, அந்த வீட்டு ஆண்கள் முன்னெடுத்து செய்கிறார்களா அப்படிங்கிறது தெரியல. ஒரு ஆரோக்கியமான வீடு தான் ஆரோக்கியமான தேசத்திற்கான அடிகோலாக இருக்கும். ஸோ கவனமாக இருங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கவனமாக இருங்க. எடுத்துக்கக்கூடிய உடற்பயிற்சியில் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். சின்ன சின்ன வேலைகளை நம்மளே செய்வோம். பக்கத்து தெருவுக்கு நடந்து போவோம். அவ்வளவுதான். பெருசாக நம்ம எதையுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. வறுக்கப்பட்ட உணவுகளை குறைப்போம். மைதா தவிர்த்துட்டு கோதுமையை சாப்பிடுங்க. வெள்ளை உணவுகளை தவிர்க்க சொல்லி காலகாலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களால் தவிர்க்க முடியலன்னா பரவாயில்ல. கீரை வகைகளை சேர்த்துக்கோங்க. மாமிசங்கள் உடம்புக்கு அவசியம்தான். அதில் எந்த மாமிசத்தை சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல கவனம் எடுத்துக்கோங்க. விலை மலிவான எல்லா பொருட்களிலும் ஏதோ ஒரு விஷத்தன்மை இருக்கும். ருசியாக இருக்கிற எல்லா பொருட்களிலும் ஏதோ ஒரு கெடுதல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருப்போம். நம்ம உடம்பு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளுடைய குழந்தைகள் எதிர்கால சந்ததியினர் நல்லா இருப்பாங்க. ஏன்னா சர்க்கரை எப்படி பரம்பரை வியாதியோ கேன்சரும் அப்படி மாறுவதற்கான எல்லா விதமான அறிகுறிகளும் தென்படுகின்றன. இதை சும்மா வெறுமனே சொல்லலை. இது மத்திய சுகாதாரத்துறை அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. ஸோ அதில் கவனமாக இருங்க. எல்லோரும் நல்லா இருப்போம். நன்றி.